Welcome back to our channel My Bionotes. So in the video la nama nervous system in frog பத்தி நம்ம discuss பண்ணலாம். So anatomy of the frog la nervous system வந்து ஒரு topic. So இதுவும் வந்து the structural organization in animals அந்த லெசன்ல வரும். So it is an NCERT biology. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come let's discuss about this nervous system in frog. அந்த நரம்பு மண்டலம் frogல எப்படி இருக்கு. So வந்து frog பொறுத்த வரைக்கும் if you see about the nervous system, there is this endocrine system. So நம்மளுக்கு அந்த endocrine system வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது இதான் நம்ம endocrine systemனு சொல்றோம் இல்லையா. So the system of control and coordination வந்து நல்லா வந்து எவால்வ்டாவே இருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதாவே இருக்கு ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ இதுல வந்து ஆக்சுவலா நியூரல் சிஸ்டமும் இருக்கு, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் இருக்கு. நியூரல் சிஸ்டம்னா வந்து அந்த நியூரான்ஸ் நரம்பு ஃபுல்லாவே நியூரல் சிஸ்டம். ஸோ அதுவும் இருக்கு, சிக்னல் எல்லா பார்ட்டுக்கும் உடம்புல போகுது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட்ஸ், மெசேஜ் அனுப்புற கிளாண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன்ஸுக்கு இருக்குமோ அதே மாதிரி வந்து ஃப்ராக்லயும் இருக்கு. ஸோ அதான் சிக்னல் அனுப்புறது இல்லையா, ஸோ உடம்பு ஃபுல்லா. ஸோ அதுவும் இருக்கு ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம், ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு ஃப்ராக்லன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, கொனாட்ஸ், ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அது இருக்கு. அது தவிர தைராய்டு கிளாண்ட் இருக்கு, பாராதைராய்டு, தைமஸ், பீனியல் பாடி, பேங்க்ரியாட்டிக், ஐலட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, இட் கம்ஸ் அண்டர் த எண்டோக்ரைன் சிஸ்டம். இது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃப்ராக்ல இருக்குது. சரி, சிஎன்எஸ் என்ன இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னாலே இட் இன்க்ளூட்ஸ் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். ஸோ ஃப்ராக்லயும் இது இருக்கு. ஸோ மூளையும் அந்த ஸ்பைனல் கார்டும் வந்து இருக்கு இந்த ஃப்ராக்லயும். ஸோ சிஎன்எஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துல, அதாவது பிஎன்எஸ்ல, பெரிஃபரல்னாலே அவுட்டர், ஸோ வெளியில பவுண்டரியை தான் நம்ம வந்து பெரிஃபரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மெயினா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்க மாதிரியே பிரெயின் வந்து நம்ம தலையில இருக்கும், ஸ்பைனல் கார்டு வந்து முதுகுத்தண்டு அந்த பகுதியில ஸ்பைனல் கார்டு வரும் இல்லையா. ஸோ இதுதான் மெயின் பார்ட், அதுதான் அது வந்து சென்ட்ரல். ஸோ சென்ட்ரல்னு அதனாலதான் மீன் பண்ணி சொல்றாங்க, அதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரினாலே வெளியில, அது தவிர இருக்க பார்ட்ஸ் தான் நம்ம பெரிஃபரி, எக்ஸ்டர்னலா வெளியில அது தவிர இருக்க பார்ட்ஸ் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அது தவிர இருக்க நர்வ்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இது நர்வ்ஸ் மட்டும்தான் நம்ம பெரிஃபரல், அதுதான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணும் இல்லையா. மெயினா சென்ட்ரலா வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல இருக்க மாதிரியே சிபியு, ஸோ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் வந்து மெயின் பார்ட்டே. ஸோ நம்ம அதுல இருந்து ஒரு இன்புட் வந்து உள்ள கொடுப்போம், அவுட்புட் வந்து வெளில வரும். ஸோ அதே மாதிரியே தான் பிரெயினும் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பிரெயின்ல இருந்து இருக்க மெசேஜ் தான் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா எல்லா பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ்க்கும் மெசேஜ் போகுது. ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னாலே நர்வ்ஸ் தான் இருக்கும். கிரேனியல் நர்வ்ஸ், தேர் ஆர் 10 pairs in the frog, and ஸ்பைனல் நர்வ்ஸும் இருக்கு. ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ வந்து அது வந்து ஒரு இன்வாலண்டரி பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே ரெகுலேட் பண்றது இந்த ஏஎன்எஸ் அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது ஒரு டிவிஷன் ஆஃப் த அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான். பட் வந்து இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணும் ஏஎன்எஸ் அப்படின்றது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், பிபி, டைஜஷன், ரெஸ்பிரேட்டரி ரேட், பாடி டெம்பரேச்சர், அப்புறம் கிளாண்டுலார் செக்ரேஷன்ஸ், இது எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து கண்ட்ரோல் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஏஎன்எஸ். ஸோ ஹார்ட் ரேட்டை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க இல்ல, உங்க உடம்பு அதுவாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹார்ட் இந்த ரேட்ல தான் பம்ப் பண்ணும் அப்படின்னு வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஏஎன்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. பிபியும் அப்படிதான், டைஜஷன். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சம் ஃபுட் வில் பி டைஜஸ்டிங் இன் யுவர் ஃபுட், அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது தன்னால நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுனால அது வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்.
including the respiration. So நம்ம inhale பண்ற காத்து, வெளில காத்து விடுறோம். So அந்த ஆக்சிஜன் உள்ள போறது, CO2 வெளில வருது, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. It happens on its own. So அதனாலதான் அதை involuntary physiological function சொல்றோம். இது எல்லாமே எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? ANS கண்ட்ரோல்ல இருக்கு. So it operates automatically. அதனாலதான் அது என்ன சொல்றோம்? Autonomic nervous system without our conscious control. நம்ம கான்சியஸா அது கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்ல, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. So it continues to function efficiently. So நம்ம body function continue ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு nervous systemமும் நம்ம உடம்புக்கு தேவை. So அது இந்த frogலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி PNS periphery அப்படின்றது outside அதாவது பவுண்டரின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த வெளிப்புற பார்ட்டை நம்ம பெரிஃபரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த பிரெயின் அந்த ஸ்பைனல் கார்ட் தவிர மீதி இருக்கிறது பார்ட்ஸ் அதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் outside the CNS. So இது it transmits information between the CNS and the rest of the body, enabling communication and coordination of bodily function. So இதோட வேலை என்ன? இது ஃபுல்லாவே நர்வ்ஸ், நரம்பு மட்டும்தான். சிஎன்எஸ்க்கும் உங்க கைக்கும் காலுக்கும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும். சிஎன்எஸ் அப்படின்றது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். இப்ப பிரெயின் இந்த கையை இப்படி தூக்க சொல்லுது அப்படின்னா அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்க நரம்பு போய் இந்த கைக்கு மெசேஜ் கொடுக்கறனாலதான் உங்களால அந்த கையை தூக்க முடியும். ஸோ அதனாலதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமும் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த PNS. So இது peripheral nervous system. Next, autonomic nervous systemல we have this sympathetic and parasympathetic ரெண்டு டைப்பா இருக்கு. இந்த autonomic nervous systemல நம்ம peripheral nervous systemல வெறும் nerves இருக்குன்னு பார்த்தோம். autonomic nervous systemல sympathetic nervous system and parasympathetic இருக்கு. பிரெயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெயின் ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்ல. ஸோ அது ஒரு போனி என்க்ளோஷர்ல இருக்கு. உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி, பிரெயின் பாக்ஸ்குள்ளதான் பிரெயின் இருக்கு. ஏன்னா அடிப்பட்டாலும் எதுவும் ஆகக்கூடாது. ஸோ நமக்கு இருக்க மாதிரியே தான் ஃப்ராகுக்கும் இருக்கு. அண்ட் இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பிரெயின்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பிரெயின், முன்பக்கம் இருக்க பிரெயின் நம்ம ஃபோர் பிரெயின் சொல்லுவோம். ஸோ அதுல ஆல்ஃபாக்டரி லோப்ஸ், ஸோ நம்ம ஸ்மெல், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது ஃப்ராக்லயும் இருக்கு. ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்கு, பேர்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கு. இதுல அந்த ஃபோர் பிரெயின்ல இருக்க பார்ட்ஸ். அன்பேர்டு டைன்செஃப்லான் இருக்கு. சரி, மிட் பிரெயின்ல என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேர் ஆஃப் ஆப்டிக் லோப்ஸ் ஃபார் விஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹைண்ட் பிரெயின், பின்பக்க பிரெயின்ல செரிபெல்லம், ஹியூமன்ஸ்ல இருக்க மாதிரியே மெடுலோ ஆப்லாங்கேட்டா. ஸோ இதுல ஃபோர்மன், மேக்னம் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பைனல் கார்ட், வெர்டிபிரல் காலம். ஸோ இது எல்லாமே the words if you see ஹியூமன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதே தான் ஃப்ராக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இருக்கனால நம்ம எப்படி உணர்றோமோ அந்த உணர்ச்சி அந்த ஃப்ராகுக்கும் இருக்கு. சென்ஸ் ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் டச்சா இருக்கலாம், இல்ல ஸ்மெல் பண்றதா இருக்கலாம், இல்ல விஷனா இருக்கலாம், இல்ல ஹியரிங்கா இருக்கலாம். இதுக்கான எல்லா ஒரு விஷயங்களும் ஃப்ராகோட உடம்புலயும் இருக்கு. அது சென்சரி பேப்லேவா இருக்கலாம், டேஸ்டுக்கு டேஸ்ட் பட்ஸா இருக்கலாம், ஸ்மெல்லுக்கு நேசல் எபித்தீலியமா இருக்கலாம், விஷனுக்கு ஐஸ் இருக்கதா இருக்கலாம், ஹியரிங்க்கு டிம்பானம் இருக்கு. ஸோ இந்த டிப்பானம் நமக்கு கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அந்த அரேஞ்ச்மெண்ட் உள்ள இருக்கு. அதுக்கு நம்ம அந்த சென்ஸ் இருக்கு, காது கேட்கும் ஃப்ராகுக்கும். அண்ட் ஐஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வெல் ஆர்கனைஸ்டாவே இருக்கு ஃப்ராகுக்கு. அண்ட் இட் இஸ் spherical structure situated in the orbit in skull. And also ears பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it is one second. So ears பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it is external ear, absent, well organized, and tympanum it is seen. And hearing and balance க்கு தான் ear இருக்கு. So this is about the nervous system in frog. Hope you understood. So thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.